வந்துட்டா போல இருக்கு. சரவணா, மா சரவணா, வாங்கம்மா. சரவணா, என்னடா சரவணா இதெல்லாம்? என்னடா நடக்குது? எதுக்குடா இதெல்லாம்? எனக்கு ஒண்ணும் புரியலடா. ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குது? நீ என்னடா தப்பு பண்ண? டேய், உனக்கு இந்த நிலைமை, உன்னை என்னால இப்படி பார்க்க முடியலடா. என்னடா ஆச்சு உனக்கு? சரவணா, நான் தான் சரவணா அத்தையை இங்க வர சொன்னேன். உன்னை தேடி போலீஸ் வந்துட்டு போனதுல இருந்தே எங்க இருக்கன்னு தெரியாம அத்தை ரொம்ப தவிச்சிட்டு இருந்தாங்க. அட்லீஸ்ட் நீங்க சேஃபா தான் இருக்கேன்னு தெரிஞ்சாலாவது அவங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்களேன்னு தான் நான் இங்க வர சொன்னேன். என்னடா சரவணா இதெல்லாம்? ஏன்டா உனக்கு மட்டும் இப்படி பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வருது? எப்படியாவது ஈஸ்வரிய பார்த்து பேசி உங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிடலான்னு நாங்க நினைச்சிட்டு இருந்த நேரத்துல இப்படி ஆயிடுச்சேப்பா. இது நாள் வரைக்கும் நீ ஒரு தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்லி யாரும் நம்ம வீடு ஏறி வந்து நின்னதில்லடா. ஆனா இப்போ உன்னை கொலைகாரன்னு சொல்லி போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு போறாங்க. நாம அப்படி என்னப்பா பாவம் செஞ்சோம்? ஏன் அந்த கடவுள் நம்மளை இப்படி சோதிக்கிறாரு? அதாம்மா எனக்கும் புரியல.